குட் ஈவினிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கிராமரில் லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன எடுத்திருந்தோம்? டென்ஸ் 12 டைப் ஆஃப் டென்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கு யூசேஜ் என்ன, க்ளூ வேர்ட்ஸ் என்ன அப்படிலாம் கொடுத்துருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இன்றைக்கி டெஸ்ட் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். கொஞ்சம் நல்லா கவனிங்க ஃபுல்லாக. நிறைய டிப்ஸ் அப்படியே சொல்கிறேன், சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கீதா டேஷ் டு த யுனைடெட் கிங்டம் லாஸ்ட் வீக் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக சென்டென்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும் அப்படின்னா, சென்டென்ஸில் அந்தந்த டென்ஸ்க்குரிய க்ளூ வேர்டு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இந்த சென்டென்ஸில் க்ளூ வேர்டு என்ன இருக்குது அப்படின்னாக்க லாஸ்ட் வீக் அப்படின்றது க்ளூ வேர்டு. ஆக்சுவலாக பாருங்க, லாஸ்ட் வீக் அப்படின்றது க்ளூ வேர்டு. இந்த லாஸ்ட் வீக்னா என்ன சொல்லியிருக்கோம் நம்ம? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? இமிடியேட் பாஸ்ட். கெட் திஸ், என்ன மீனிங் இது? இமிடியேட் பாஸ்ட். அதனால என்ன பண்ணணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் போடணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்க்கு என்ன பார்த்துருக்கோம் நம்ம? வேர்ப் வந்து வேர்ப் இன் பாஸ்ட் ஃபார்ம். இப்போ கோக்கு அடுத்து வெண்ட் வரணும், அதனால ஆன்சர் வந்து வெண்ட் அப்படின்னு வரணும். இது கரெக்ட் ஆன்சர், சரியா? மற்றது ஆன்சர் சரியா வராது. செக் பண்ணி பார்க்கலாமா? செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கோ அப்படின்றது வராது. ப்ரெசன்ட் டென்ஸ் வந்தால் கீதா கோஸ்ன்னு தான் வரணும். கீதா கோன்னு வரக்கூடாது இல்லையா? அதனால இது வராது. வாஸ் கான் வரக்கூடாது. வாஸ் கான்ங்கிறது வந்து பேசிவ் வாய்ஸ்க்கு வர்ற ஃபார்முலா. இன்னைக்கு பார்த்துலாம் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ். வாஸ் கான் கண்டிப்பாக வராது, கோ வரக்கூடாது. வாஸ் கோயிங் வரலாம், ஆனால் நம்மளுக்கு இண்டிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்குது, இமீடியட் பாஸ்ட் அப்படின்னு. அதனால் இதுதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலாக ஐ ஜஸ்ட் டேஷ் இங்கிலீஷ் அட் ப்ரெசென்ட் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அட் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டோமா? கொஞ்சம் நல்லா கவனிங்க பாருங்க. அட் ப்ரெசென்ட் அப்படின்னு சொல்லிட்டோமா அப்படின்னா என்ன டென்ஸ் யூஸ் பண்ணணும்? கண்டிப்பாக ப்ரெசென்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ பாருங்க, இதுவும் அடிபட்டு போயிடுது, இது வராது. டாட் பாஸ்ட் டென்ஸ். வாஸ் டீச்சிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், கண்டிப்பாக வரக்கூடாது. அப்போ ஆம் டீச்சிங், இஸ் டீச்சிங் தான் வரணும். ஆம் பக்கம் என்ன தான் வரணும்? ஆம் தான் வரணும், ஐ பக்கம். அதனால என்ன சொல்கிறோம்? இதுதான் கண்டிப்பாக இங்கே வரணும். மூணாவது, இந்திரா டேஷ் த ஃபில்ம் ஆல்ரெடி அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம ஹேஸ், ஜஸ்ட் நவ், ஆல்ரெடி இப்படின்லாம் வந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரும்னு சொல்லி க்ளூ வேர்ட்ஸில் கொடுத்துருக்கோம். இந்த சர்ச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு மைண்டில் நிற்கும், சரியா? அது ஒரு இண்டிகேஷன். இன்னொன்று சென்டென்ஸ் படித்து பாருங்கள். இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்னு சொல்லலாம், பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாம். ஏற்கனவே பார்த்துருக்கிறதே இந்த படத்தை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு வரணும். இந்த ஆல்ரெடிங்கிறது க்ளூ வேர்டாக கன்சிடர் பண்ணி இதை என்ன சொல்லணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் போடணும். இந்திரா ஹேஸ் சீன் அப்படின்னு ஒரு ஆன்சர் வருது. இந்திரா ஹேஸ் சீன், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும், மீனிங் பார்க்கணும். ரெண்டாவது, ஆல்ரெடிங்கிற ஸ்ட்ராங் க்ளூ வேர்ட் கொடுத்துருக்கோம், அதை பார்க்கணும். நெக்ஸ்ட், கொலம்பஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? கொலம்பஸ் வந்து அமெரிக்காவை டிஸ்கவர் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ கொலம்பஸ் டிஸ்கவர்ட், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் சொல்லுவோம், இன்வென்டட், டிஸ்கவர்ட், பிரிட்டிஷ் ரூல்ட் இந்தியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பார்த்துருக்கோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து மென் டேஷ் டுவெல்ஸ் இன் த பாஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக இந்த பாஸ்ட் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஹிஸ்ட்ரியில எல்லாம் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு மீன் பண்ணி சொல்கிறோம். என்ன டென்ஸ் வரணும்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் வரணும். மீனிங் பார்க்க முடியாது. டுவெல்ஸ்னா சண்டை, அந்த வேர்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. டுவெல்ஸ் அப்படின்னா சண்டை. ஸோ இந்த பாஸ்ட் அப்படின்னாக்க கடந்த காலங்களில் அப்படின்னு, ஹிஸ்ட்ரியில் அப்படின்னு மீனிங் ஆகுது. ஸோ இதில் வந்து ஃபாட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆன்சர் வந்து வேறு எதுவும் வரக்கூடாது. பாருங்க, மென் ஃபைட் வரக்கூடாது, ப்ரெசன்ட் டென்ஸ். ஆக்சுவலாக இங்கே இந்த பாஸ்ட்னு சொல்லிட்டோம். ஸோ ஃபைட்ஸும் வராது, ஃபைட்டும் வராது. இந்த ஹேட் ஃபாட் அப்படின்னு வரணும். வந்து அடுத்து ஹேட் ஃபாட்னா என்ன டென்ஸ் சொல்லியிருக்கோம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூசேஜ் நம்ம என்ன சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்? டிஸ்டன்ட் பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2 வாரத்துக்கு முன்னால் நான் ஊருக்கு போயிருந்தேன். ஐ ஹேட் கான் டு மை நேட்டிவ் 2 weeks ago அப்படின்னு சொல்லணும். நேற்று போனேன் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ வென்ட் டு மை நேட்டிவ் எஸ்டர்டேன்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட், மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின்ஸ் யூஸ்வலி டேஷ் லேட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இதில் எப்படி எல்லாம் யூஸ் பண்ணாலும் என்ன வேணால் போடுற மாதிரி இருக்கும், எல்லாமே போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து எது போட்டாலும் ஃபிட் ஆகும். கம் லேட், ஆர் கம்மிங் லேட், ஹேவ் கம், வில் கம், எப்படி போட்டாலும் வரும். ஆனால் சென்டென்ஸில் வந்து ஏதாவது இண்டிகேஷன் இருந்துச்சுன்னா, ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் அப்படின்னா இண்டிகேஷன் இருந்ததுன்னா அதை பார்த்து போடணும். எதுவுமே இல்லை அப்படின்னா, உங்களுக்கு க்ளூ ஸ்ட்ராங்காக எதுவுமே இல்லை அப்படின்னா ஷுட் கோ ஃபார் ப்ரெசென்ட் டென்ஸ். ஓகேங்களா? எப்படி சொல்லணும்? மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின்ஸ் யூஸ்வலி கம் லேட் அப்படின்னு வரணும். ஹேவ் கம்னா ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட், வில் கம் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அந்த 2 டென்ஸும் வரக்கூடாது. ஆக்சுவலாக க்ளூ வேர்டு எதுவும் சென்டென்ஸில் இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்த ஆப்ஷன் என்ன போடணும்? ப்ரெசென்ட் டென்ஸ் வந்து நம்ம போடணும். ஷேக்ஸ்பியர் டேஷ் டியூரிங் த ரெயின் ஆஃப் குவீன் எலிசபெத் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக ஷேக்ஸ்பியர் டேஷ் லிவ்டு, என்ன வரணும்? லிவ்டு அப்படின்னு வரணும்.
இதுவும் என்ன சொல்கிறோம், இது சென்டென்ஸ் மாதிரி தான். கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா அப்படிங்கிற மாதிரி ஷேக்ஸ்பியர் வந்து குவீன் எலிசபெத் காலத்தில் வாழ்ந்தார். ஆக்டிவிட்டி ஹேப்பன் இன் த பாஸ்ட் ஹிஸ்ட்ரியில் சொல்லுவாங்க இல்லையா, அது சிம்பிள் பாஸ்ட்டில் நோட் பண்ணணும். அதனால் அங்கே லீவ்டு அப்படின்னு தான் வரணும். இப்போ மற்றதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இண்டிகேஷன் இருக்கணும். சென்டென்ஸ் பாருங்கள், பின்னால் இண்டிகேஷன்ஸ் எல்லாம் வருது. நெக்ஸ்ட், ஒயில் ஐ வாஸ் டிரைவிங் ஒன் ஃபெல்லோ டேஷ் பிஃபோர் மை கார் அப்படின்னு இருக்கு. இதில் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? ஃபால் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அது என்ன டென்ஸ்? ஃபால் ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபெல் தான் பாஸ்ட் டென்ஸ். இதனால நான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எழுதிக்கோங்க, ஒவ்வொரு வர்புக்கும் 3 எழுதிக்கிட்டே வரணும் ஃபாஸ்ட்டாக. பாருங்க, ஃபால், ஃபெல், ஃபாலன் கரெக்டாக எழுதுங்க. ஆக்டிவைஸ், பேசிவைஸ் 3 எழுதினா தான் பார்க்க முடியும். ஃபாலுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். இன்னொன்று நவுனில் வரும். ஃபால் அப்படின்னா விழுறதுன்னு அர்த்தம். ஃபால்ஸ்னு அர்த்தம் வருது இல்லை. ஃபால் அப்படின்னா ஃபால் சீசன் அப்படின்னா வின்டர் சீசன் அர்த்தம் இருக்கு. ஆக்சுவலாக நல்லா படித்தாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதெல்லாம். ஸோ பாருங்க, ஒயில் ஐ வாஸ் டிரைவிங் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்தோம், ஞாபகம் இருக்கா? இங்கே வென் வயல் வந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ். இங்கே பாருங்க, இங்கே வென் வயல் வந்தால் இந்த இடத்துல பாஸ்ட் கண்டினியூஸ் வரணும்னு சொல்லியிருக்கோம் கிராமரில். ரைட் சைடில் சிம்பிள் பாஸ்ட் வரணும். எல்லாமே க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லியிருக்காங்க, பாஸ்ட் கண்டினியூஸ் இங்கே வரணும், இங்கே வந்து சிம்பிள் பாஸ்ட் வரணும். நெக்ஸ்ட், மை சன் டேஷ் ஹேஸ் ஜஸ்ட் நவ் ஃப்ரம் லண்டன். என்னுடைய பையன் இப்போதான் லண்டன்ல இருந்து வந்து இருக்கிறான் அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்ல சொல்லணும். பாருங்க, ஹேஸ் அரைவ்டு அப்படின்னு வரணும். ஹேஸ் அரைவ்டு அப்படின்னு சொல்லணும். பாருங்க, ஜஸ்ட் நவ் இண்டிகேஷன் வேர்டு வேணும்னா ஜஸ்ட் நவ் உங்களுக்கு வந்து பாருங்க, இந்த ஜஸ்ட் நவ் இருக்கு இல்லையா, இது க்ளூ வேர்டு. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஜஸ்ட். ஃப்ளைட் இப்போதான் கிளம்பி போயிருக்கு, த பிளேன் ஹேஸ் ஜஸ்ட் டேக்கன் ஆஃப் அப்படி சொல்லி சென்டென்ஸ் வரணும். நெக்ஸ்ட், ஆல் பிளானட்ஸ் டேஷ் அரவுண்ட் த சன். சரியா? நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம்? சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ், உலக உண்மைகள், சயின்டிஃபிக் பிரின்சிபல்ஸ் எல்லாம் சிம்பிள் ப்ரெசென்ட்ல சொல்லணும்னு சொல்லியிருக்கிறோம். ஆல் பிளானட்ஸ் வந்த பின்னால ரிவால்வ்ஸ் வருமா? ரிவால்வ் வரணுமா? ரிவால்வ்ஸ் வரக்கூடாது, ரிவால்வ்னு வரணும். அதான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஆல் பிளானட்ஸ் டேஷ் ரிவால்வ் அரவுண்ட் த சன். ஓகேவா? ஈஸி மட்டும் இல்லை. சரிங்க, எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆல் பிளானட்ஸ் சப்ஜெக்ட் இது. இந்த சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனா செகண்ட் பர்சனா? ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு என்ன வரணும்னு சொல்லியிருக்கோம்? ஐ, வி, சிங்குலர் ஐ, ப்ளூரல் வி. செகண்ட் பர்சனுக்கு என்ன சொல்லியிருக்கோம்? யூ. இந்த 3 வேர்டு இந்த சப்ஜெக்ட் ஏரியாவில் வரலை அப்படின்னாவே, என்ன வேர்டு அதில் இருந்தாலும் இட் கம்ஸ் அண்டர் தேர்ட் பர்சன். யூ கெட் திஸ்? ஐ, வி, யூன்ற 3 வேர்ட் சப்ஜெக்ட் ஏரியாவில் இல்லை அப்படின்னாவே அதுக்கு என்ன பேர்? தேர்ட் பர்சன் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் சிங்குலரா ப்ளூரல் நம்மளுக்கு பார்க்க தெரியும் இல்லையா? பார்க்க தெரியணும் சிங்குலரா ப்ளூரலான்னு. இதில் சிம்பிளாக தான் வந்திருக்கு. ஆல் பிளானட்ஸ்னா ப்ளூரல். தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்தால் தான் வெர்பு கூட எஸ் அந்த ஃபார்ம் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இதுக்கு பேர் தான் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். புதுசாக கன்கார்ட்னு கொடுத்துருக்காங்க சிலபஸில். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், இதுதான் எரர் ஸ்பாட்டிங். இப்போ தெரியுது இல்லைங்களா எரர் என்ன வருதுன்னு? ப்ராக்டிஸ் பண்ணோம் ஃபுல்லாக. அண்டர்ஸ்டாண்ட் திஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐ, வி, யூ, ஃபர்ஸ்ட் பர்சன் ஐ, வி, செகண்ட் பர்சன் யூ, ரெண்டுமே சென்டென்ஸில் வரலை அப்படின்னு சொன்னாவே வாட் எவர் இஸ் பீன் ரிட்டன் தேர் இட் கம்ஸ் அண்டர் தேர்ட் பர்சன். அதில் சிங்குலரா ப்ளூரலாக பார்த்துக்கணும். ப்ரெசன்ட் டென்ஸில் கிராமர் ரூல் நம்ம என்ன பார்த்தோம்? If subject comes in third person singular, the verb should take es form or s form. That is grammar rule. So all planets revolve around the sun அப்படின்னா வரணும். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஜியோகிராஃபி லெசன் படிக்கும் போதே அதில் அப்படி தான் வரும். Get this? 12வது question. Sheila usually dash tea, but today she dash coffee அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா. சரியா? Today she dash coffee அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா. Sheila usually dash tea. இங்கே இன்னொன்று இருக்கு, சிடியை காணும். சிடி அடுத்த பேஜ் போயிட்டு இருக்கு. அடுத்த பேஜில் இருக்கா? நாங்கள் பார்த்துட்டு இருக்கேன் என்னன்னு சொல்லி. சிடி ஆப்ஷன் என்ன சொல்லுங்க? இங்கே ட்ரிங்க்ஸ், இங்கே ரேசிங் வரணும். கரெக்ட், அது கரெக்ட் ஆக்சுவலாக. ஷீலா யூஸ்வலி ட்ரிங்க்ஸ் டீன்னு வரணும் இங்கே. ஓகேங்களா? இப்போ வழக்கமாக என்ன பண்ணுவா? யூஸ்வலின்னா பழக்கத்தை சொல்கிறது. இந்த பக்கம் பட் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா டீ குடிச்சிட்டு இருக்கா, வழக்கமாக டீ குடிக்கிறா, இன்னைக்கு காஃபி குடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லி இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரணும். நெக்ஸ்ட் பேஜில் இருக்காது. ஸோ ஆன்சர் என்ன வரணும்? ட்ரிங்க்ஸ் வரணும், ட்ரிங்கிங் வரணும். இது ஆன்சர் வரணும். சரியா? நெக்ஸ்ட் 13வது கொஸ்டின். சென்டென்ஸ் படித்தாலும் கொஞ்சம் புரியணும். whenever he does his mouth he says rubbish. வாயை திறந்தாலே
ஏதாவது டார்ச்சர் பண்ணி பேசிட்டு இருக்கான் மீன் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வென்எவர் ஹி ஓப்பன் வரக்கூடாது, ஓப்பன்ஸ்ன்னு வரணும். ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும். வென்எவர் ஹி ஓப்பன்ஸ் அப்படின்னு வரணும். ஹீன்றது என்னது, தேர்ட் பர்சன் சிங்குலர். அதனால் வரப்பு கூட எஸ் வந்து ப்ரெசன்ட் ஃபார்ம் வரணும். வென்எவர் ஹி ஓப்பன்ஸ் இஸ் மவுத் ஹி சேஸ் ரப்பிஷ் அப்படின்னு வரணும். நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ டேஷ் ஃபாஸ்ட் யூ டேஷ் த ட்ரெயின் அப்படின்னு இருக்கு ஆக்சுவலாக. இஃப் யூ வாக் ஃபாஸ்ட், இஃப் யூ வாக் ஃபாஸ்ட், இது ஒரு ஃபார்மேட் இருக்கு ஆக்சுவலாக. கண்டிஷனல் 1 2 3 4 சொல்லியிருக்கேன். 3 இருக்கு ஆக்சுவலாக, 1 2 3. அன்னைக்கு தேர்டு கண்டிஷனல் பார்த்தோம். ஒன்று பாஸ்ட் பர்ஃபெக்ட், இன்னொன்று ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் வரணும்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் கொடுத்துருக்காங்க. கிராமரில் இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் அப்படின்னு பேர். கொஞ்சம் நிறைய கரெக்டாக எழுதிக்கு வந்தால் ஃபார்மேட் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஃபார்மேட். இந்த என்னன்னு தெரிஞ்சாவே அக்செப்ட் பண்ணிடுவீங்க. இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் ஃபார்மேட்டில் என்ன வரணும் அப்படின்னா, ஆக்சுவலாக கண்டிஷனல் ஃபார்மேட்ல என்ன சொல்லியிருக்க பாருங்க, இஃப் வரணும். இஃப்னு வந்தா அதுதான் கண்டிஷன் அப்படின்னு பேர். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் ஃபார்மேட்டில் என்ன வரணும் அப்படின்னா, இஃப் பக்கத்தில் வருது இல்லைங்களா, இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் டென்ஸ் வரணும், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இது ஃபார்மேட் ஆக்சுவலாக. ரைட் சைடில் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வரணும், 9வது டென்ஸ் வரணும். இஃப் பக்கத்தில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வரணும். அங்கே யூன்றதுனால டைரெக்டாக வந்து வாக்குன்னு வருது, ஷீனா வாக்ஸ்ன்னு வந்துடணும். சப்ஜெக்ட் அக்ரிமெண்ட் பார்த்துக்கணும். ஸோ இங்கே வந்து ஃபியூச்சர் டென்ஸ் வரணும். பிறகு இது கரெக்டாக இருக்கு ஆக்சுவலாக. இஃப் யூ வாக் ஃபாஸ்ட் யூ வில் கேட்ச் த ட்ரெயின் அப்படின்னு வரணும். இது ஃபார்மேட். இதில் கொஸ்டினிங் எதுவும் இல்லை உங்களுக்கு. இஃப் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ஃபார்மேட் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா இங்கே ப்ரெசென்ட் வரணும், இது சிம்பிள் ஃபியூச்சர் வரணும். இன்னொரு சேஞ்ச் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வாக்குன்னு வருது ஒன்று, இன்னொன்று வில் கேட்சுன்னு தான் வரணுங்க. வுட்டு கேட்சுன்னு வரக்கூடாது, வந்தால் தப்பு. வுட்டு கேட்ச் வரக்கூடாது. வுட்டு கேட்ச்னாலும் சிம்பிள் ஃபியூச்சர் தான், அதாவது ப்ரெசென்ட் ஈக்குவலன்ட் வரணும். அந்த இடத்துல பாஸ்ட் ஈக்குவலன்ட் வரக்கூடாது. கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இதுக்கெல்லாம் பேர் தான் வந்து எரர் ஸ்பாட்டிங். ஸோ இங்கே இஃப் யூ வாக் ஃபாஸ்ட், இங்கே ப்ரெசென்ட் டென்ஸ் வரணும், இங்கே வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வரணும். ஆனால் வில் ஷெல் அது வந்து தான் வந்து வரணும், வுட்டு வரக்கூடாது. ப்ரெசென்ட் ஈக்குவலன்ட் தான் வரணும், பாஸ்ட் ஈக்குவலன்ட் வரக்கூடாது. ரெண்டாவது கண்டிஷனலுக்கு பாஸ்ட் ஈக்குவலன்ட் வரும். ரெண்டாவது கண்டிஷனல் ஃபார்மேட் வந்து இங்கே பாஸ்ட், இங்கே வந்து இந்த மாதிரி பாஸ்ட் ஈக்குவலன்ட் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் வரும். ரெண்டாவது கண்டிஷனல். சரியா, இது ஓகேவா? ஸோ இது ஆன்சர் ஆக்சுவலாக. 15th கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்க, ஐ டேஷ் இன் வாஷிங்டன் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம என்ன சொல்கிறோம், இதில் என்ன சொல்ல முடியும்? ஆக்சுவலாக ஐ வில் கோ ஷல் கோ அப்படின்னு சொன்னால் டூ வந்திருக்கணும் சென்டென்ஸில். நான் அங்கே போகிறேன் அப்படின்னு மெயின் ஆகும். அதனால் அது வேறு எதுவும் வராது, வுட் வராது. வில் பி அப்படின்னு சிம்பிள் ஃபியூச்சரில் சொல்லிக்கலாம். ஆக்சுவலாக ஐ வில் பி இன் வாஷிங்டன் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிக்கலாம். பாருங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், வாட் டேஷ் யூ டேஷ் நவ். இப்போ நீ அப்படின்னு கேட்டால் வழக்கமாக என்ன சொல்லுவோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வரணும் அந்த சென்டென்ஸில். ஸோ வாட் ஆர் யூ டூயிங்னு வரணும். பாருங்க, இது ஆன்சர் வரணும். வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங் நவ் அப்படின்னு வரணும். ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் எக்ஸாம் நவ் அப்படி ஆன்சர் வரணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அஃபன் டேஷ் மியூசிக் ஹால்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக கேர்ள்ஸ் அஃபன் டேஷ் மியூசிக் ஹால்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது, இண்டிகேஷன் எதுவுமே இல்லை இல்லையா, பாஸ்ட் ஃபியூச்சர் அப்படி எதுவும் மீன் பண்ணல இதில். இங்கே பாருங்கள், விசிட்டிங் மட்டும் வராது இல்லையா, வெறும் விசிட்டிங் வராது, ஆம் விசிட்டிங் அந்த மாதிரி தான் வரணும். இது வராது ஆக்சுவலாக. கேர்ள்ஸ் அப்படின்னு வந்ததுனால, ப்ளூரல் வந்ததுனால இது வந்தால் கூட ஹேவ் விசிட்டட் தான் வரணும், ஹேஸ் விசிட்டட் வரக்கூடாது. அதனால் இதுவும் வராது. விசிட்டட்னு வரக்கூடாது, ஏன்னா பாஸ்ட் இண்டிகேஷன் இல்லை. அதனால இதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக. கேர்ள்ஸ் ஆஃபன், ஆஃபன், யூஸ்வலி, ஜென்ரலி, டெய்லி, ரெகுலர்லி இப்படிலாம் வந்ததுனாக்க ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், தேர்ட் பர்சன் ப்ளூரல் ஆகிடுச்சு இது. அதனால் வெர்பு கூட எஸ் சேரல. சிங்குலர் இருந்தால் கண்டிப்பாக வெர்பு கூட எஸ் சேர்ந்து வரணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 18th கொஸ்டின். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் தி யூஸ் ஆஃப் ஃபயர் டேஷ் அன்னோன் அப்படின்னு இருக்கு. அகைன் வந்து கிராமர் நல்லா தெரியணும். என்ன போட்டிருக்கீங்க இதில்? ஈஸ் போட்டிருக்கீங்க. இங்கே பாருங்க, ஸ்ட்ராங் க்ளூ வேர்ட் ஒன்ஸ் அப்பான் ஏ டைம். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட் டென்ஸ். கேர்ஃபுல்லாக படிக்கணும். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்னா பாஸ்ட்டுக்கு இண்டிகேட் ஆகுது. நீங்கள் ப்ரெசென்ட் போட்டிருக்கூடாது, அதை பார்த்து படித்து தான் போடணும். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், 2 days ago, டுடே மார்னிங் அப்படின்னா இது இப்போ வந்து 12 மணின்னு அர்த்தமாயிடும். இதெல்லாம் வந்து பாஸ்ட் இண்டிகேஷன். ஸோ பாஸ்ட் வந்துருக்கணும். ஈஸ் கண்டிப்பாக வரக்கூடாது.
அடுத்து இங்க டேஷ் அன்னோன் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் உங்களுக்கு தெரியாது, பேசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வந்திருக்கு இந்த இடத்துல வேற எதுவும் வராது, வேற அன்னோன் வரக்கூடாது ஆக்சுவலா. ஃபயர் சிங்குலர், வேற வரக்கூடாது. ஸோ வாஸ் தான் வரணும் இங்க, ஆன்சர் இதுதான், வாஸ் அன்னோன் அப்படின்னு வரணும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உடைய பேசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர் அங்க வந்திருக்கு, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் உடைய பேசிவ் வாய்ஸ் அங்க வேற எதுவுமே வராது, இதுதான் வந்தாலும். இப்படிதான் ரூல் அவுட் பண்ணி போடணும். Somewhat okay, doesn't matter. You started, you are doing well. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா you'll gain all this. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து சீமா டேஷ் இயர் ஃபார் 5 years அப்படி சொல்லியிருக்கிறோம். நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ்லேயே கொடுத்துருந்தோம் இல்லையா, சின்ஸ் ஃபார் வந்ததுன்னா என்ன டென்ஸ் வரணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும்னு சொல்லியிருக்கிறோம். சீமா இங்க 5 வருஷமா வசித்து இருக்கிறாள், ஹேஸ் லிவ்ட் அப்படின்னு வரணும். அதாவது மற்றதும் நீங்கள் போட்டிங்கன்னா மீனிங் வர்ற மாதிரி தெரியும், நம்மளுக்கு கிராமட்டிக்கலி என்னன்றது ரூல் அவுட் பண்ணி கரெக்டாக நம்ம போடணும். நெக்ஸ்ட் சி நோ டேஷ் சின்ஸ் ஆல் மார்னிங் அப்படின்றது ஆக்சுவலாக காலையில் ஃபுல்லாக அப்படின்னு அர்த்தம். என்ன இண்டிகேட் ஆகுது, லாங் கண்டினியூட்டி இன் த பாஸ்ட். காலையில் 8 மணி நேரமாக மழை பெஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஸோ 8வது டென்ஸ் போடணும், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சி நோ என்ன போட்டிருக்காங்க ஆக்சுவலாக, ஹேஸ் பீன் ஸ்லீப்பிங் சின்ஸ் ஆல் மார்னிங் அப்படின்னு போட்டிருக்கு. ஓகே, இது வேற எதுவுமே வராது ஆக்சுவலா, சரியா? காலையிலிருந்து அப்படின்னு அர்த்தம், காலையிலிருந்து அவர் தூங்கிக்கிட்டே இருக்கிறா அப்படின்ற மீனிங்ல வரணும். இது எதுவும் வராது ஆக்சுவலா, ஹேட் ஸ்லெப்ட் அப்படி வராது, ஸ்லெப்ட் ஹேட் ஸ்லெப்ட் வராது. அந்த கண்டினியூஸான மீன் வைக்கிறதால கண்டினியூஸ் டென்ஸ் தான் வரணும் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் வந்து பழமொழி கொடுத்துருக்காங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி இது வந்து 2 நவுன் வருது, ப்ளூரல் மீனிங் அப்படி அர்த்தம் இல்லை ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படின்னாலும் சிங்குலர் மீனிங் தான் வரும். இதெல்லாம் சின்ஸ் பார் வந்ததுன்னா இண்டிகேஷனோட பார்க்கணும். ஓகேவா? இண்டிகேஷனோட பார்க்கணும். இந்த இடத்துல சின்ஸ் வந்துட்டா மட்டும் அது வந்து 4வது டென்ஸ்க்கு வரும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? அது பாருங்க, அந்த மீனிங் என்னது, காலையில ஃபுல்லா காலையில இருந்து அப்படின்ற மீனிங்ல லாங் கண்டினியூட்டி மீனிங், அதை போய் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் வரணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி டேஷ் த ரேஸ். இங்க பாருங்க, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்ன்றது பழமொழி. ஸ்லோ அண்ட் ஸ்டடின்ற 2 அட்ரிபியூட் வந்தாலும் இங்க என்ன மீன் ஆகுதுன்னா சிங்குலர் மீன் ஆகும். பாருங்க, எ கப் அண்ட் சாசர் சிங்குலர் ஆக்சுவலா, கப்பு சாசர் 2 சேர்ந்தா டிஹெச் சொல்ல முடியும், அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அது 2 ஐட்டம் ஆக்சுவலா தனியா, 2 பார்த்தா ப்ளூரல் ஆயிடும். இப்போ ராதா அண்ட் கந்தன் அப்படின்னா ப்ளூரல் மீனிங் ஆயிடும், ஆனால் இங்கே அப்படி இல்லை, 2 யூனிட்ஸ் டுகெதர் மீன் ஆகும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய அதில் இருக்கு ஆக்சுவலா. அதனால இங்கே என்ன வரணும், இது பழமொழி வின்ஸ் த ரேஸ் அப்படின்னு சொல்லி வரணும். நெக்ஸ்ட் 22nd கொஸ்டின். 22nd கொஸ்டின்ல என்ன சொல்றாங்க, டுமாரோ ஓயிங் டு த பந்த், டியூ டு த பந்த் அப்படின்னு சொல்றாங்க. ஆல் ஷாப்ஸ் டேஸ் ஒன்லி அட் 6 AM in the evening அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ஆக்சுவலா. யூஸ்வலாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி சொல்ற விஷயங்கள் எல்லாம் பேசிவ் வாய்ஸ்ல சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னும் பேசிவ் வாய்ஸ் வந்து டாபிக் எடுக்கல, இப்போ தான் எடுக்க போறோம். ஆன்சர் வந்து வில் பி ஓப்பன் அப்படின்னு வரணும். ஆன்சர் வந்து வில் பி ஓப்பன் அப்படின்னு வரணும். இது ஃபியூச்சர் டென்ஸ் உடைய பேசிவ் வாய்ஸ் ஸ்ட்ரக்சர். பாருங்க, இது எப்படி வேணா சொல்லலாம், ஓப்பன்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லலாம், இது 2 வராது, ஓப்பன்ஸ் சொல்லலாம் ப்ரெசென்ட்ல. ஆனால் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பேசிவ் வாய்ஸ்ல தான் வரணும். பாருங்க, இட் இஸ் ஹியர்பை இன்ஃபார்ம்டு டு ஆல் ஆஃப் யூ தட் டுமாரோ ஆன்வர்ட்ஸ் எவ்ரிதிங் வில் பி ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோட். பாருங்க, வில் பி ஃபாலோட் இந்த டென்ஸ் ஸ்ட்ரக்சர், வில் பி ஃபாலோட். சிம்பிள் ஃபியூச்சர்ல பேசிவ்ல தான் சொல்லுவாங்க, சில இடத்துல பேசிவ் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சுவலா. ஸோ 23rd கொஸ்டின் ஆக்சுவலா, ஐ டேஷ் திங்க் ஐ குட் ஆஸ்க் யூ எ ஃபேவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல என்ன வரணும், ஐ திங்க் ஐ குட் ஆஸ்க் யூ எ ஃபேவர், நான் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஐ திங்க்னு வரணும், வேற எந்த டென்ஸும் இங்கே வரக்கூடாது. ஸோ 24th வந்து டேஷ் எ ஸ்பூன் ஆஃப் சுகர் டு த மிக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக்சுவலா. என்ன ஆன்சர் வரணும், ஆட் அப்படின்னு ஆன்சர் வரணும். ஓகேங்களா? அதே ஆட் தான், பட் கேபிட்டல்ல போடணும் சென்டென்ஸ் ஸ்டார்டிங்ல. ஆட் எ ஸ்பூன் ஃபுல் ஆஃப் சுகர் டு த மிக்சர், இதுல வந்து மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுங்க அப்படின்னு அர்த்தம். வேற எதுவும் வராதுங்க, ஆட்ஸ் வராது. கேன் ஆட் அப்படின்னா முன்னால் ஏதாவது சப்ஜெக்ட் வரணும், முன்னால் சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை, இல்லை பி ஆடட் அப்படின்னு வராது, ஏதாவது வேற மாதிரி மீனிங்ல வரணும். இண்டிகேஷன்ஸ் வந்து எதுவுமே இல்லை, இந்த சென்டென்ஸ் கட்டாய் வந்திருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து ஷீ ஹேவ் எ நியூ பைக் நவ் அப்படின்னு சொல்லி சென்டென்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பேஜ் போவோம். ஷீ ஹேவ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல வந்து
ஹேஸ் வந்து வரணும், வேறு எதுவும் வராதாங்க. ஷீ ஹேஸ் எ நியூ பைக் நவ் அப்படின்னு வரணும். இப்போ அவகிட்ட புது பைக் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலாக. 26 கொஸ்டினில் ரேகா டேஸ் வெல் அந்த காம்படிஷன் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லியிருக்கு ஆக்சுவலாக. எஸ்டர்டே அப்படின்றது என்னது சிம்பிள் பாஸ்ட் ஆக்சுவலாக, அதனால சாங் அப்படின்னு வரணும். சாங்குக்கு 3 டைம் சொல்லுங்க. அது எழுதுங்க, எனக்கு எழுதணும். சிங் சாங் சங் ப்ராக்கெட்டில் ஃபாஸ்ட்டாக எழுதுங்க. ஒவ்வொரு வருடம் எழுதிக்கிட்டே வரணும், அப்போதான் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. சரியா? சிங் சாங் சங் அப்படின்னு வரணும். எஸ்டர்டேங்கிறது பாஸ்ட் இண்டிகேஷன். நெக்ஸ்ட் 27th கொஸ்டின் பாருங்க. இஃப் டேஷ் எ ராக்கெட் ஐ வுட் ரீச் த மூன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நான் கண்டிஷனல் ஃபார்மேட் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நோட் பண்ணிட்டீங்க இல்லையா? இஃப் வரணும், பக்கத்தில் ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும், ரைட் சைடில் ப்ரெசன்ட் ஈக்வலன்ட் கூட வில் கோ அப்படி வரணும்னு சொல்லியிருக்கிறேன். இன்னொன்று சிம்பிள் பாஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஒன்று இருக்குது கண்டிஷனல், இன்னொன்று பாஸ்ட்ல 2 வரும். ஓகேவா? அந்த பாஸ்ட்ல 2 ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதில் ஒன்று வந்து விஷஃபுல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. நான் மரமானால், நான் போய் மரமாக போகிறேன்னா, மரம் ஆக போகிறது இல்லை. ஆனால் என்ன சொல்கிறேன் நம்ம, நான் மரமானால் என்ன செய்வேன்? நம்ம ஸ்கூல்லலாம் கட்டுரை இருக்குமா இல்லையா? நான் பிரதம மினிஸ்டர் ஆனால் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லையா? அதுக்கு விஷஃபுல் பாஸ்ட் அப்படின்னு பேர். அந்த மாதிரி இல்லை, பட் அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா ஞாபகம் வச்சுவாங்க. பாருங்கள், இஃப் வந்துருக்கணும், இங்கே சப்ஜெக்ட் என்ன வந்தாலும் சரிங்க, பக்கத்தில் வேறு வரணும், வாஸ் போடக்கூடாது. இங்கே சப்ஜெக்ட் வெப் அக்ரிமெண்ட்லாம் பார்க்கக்கூடாது, ஸ்ட்ரக்சரில் மட்டும். இஃப் வந்துருக்கணும், சப்ஜெக்ட் என்னவா இருந்தாலும் தே வேர் பேர்ட்ஸ் வேர் whatever என்ன இருந்தாலும் வெறுன்னு தான் வரணும். இஃப் ஐ வேர் ஏ ராக்கெட் தான் வரணும். பாருங்க, நான் ராக்கெட்டாக இருந்திருந்தா ஐ வுட் ரீச் த மூன். பாருங்க, இந்த பக்கம் இங்கே இஃப் கண்டிஷனல் கிளாஸில் இங்கே வேறு தான் வரணும். இது 2வது செக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க, வேறு தான் வரணும். இந்த பக்கம் ரைட் சைடில் பாருங்க, பாஸ்ட் ஈக்குவலன்ட் கூட சிம்பிள் ஃபியூச்சர் வந்துருக்கு. இது 2வது கண்டிஷனல் ஸ்ட்ரக்சர், விஷஃபுல் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. நடக்க போகிறதில்ல, இருந்திருந்தா என்ன அப்படின்னு மீன் பண்ணி சொல்கிறது. ஸ்கூல் டேஸில் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இஃப் ஐ வேர் ஏ ரிவர் ஐ வுட் கிவ் வாட்டர் டு ஆல் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரக்சர். எரர் ஸ்பாட்டிங்கில் ஜஸ்ட் பார்த்தா அடிச்சிடலாம். 28வது ஆக்சுவலாக த பிரசிடென்ட் டேஸ்க் மீ ஒய் ஐ வாஸ் லேட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஏன் லேட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆஸ்க் வராது, ப்ரெசன்ட் டென்ஸ், இங்கே பாஸ்ட் வந்தாச்சு. ஒய் ஐ வாஸ் லேட்ன்றது பாஸ்ட்டில் வந்துருச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்க் வரக்கூடாது. மே ஆஸ்க்னா ஃபியூச்சர், கண்டிப்பாக ஆஸ்க் தான் வரணும். பிரசிடென்ட் ஆஸ்கிடமே ஒய் ஐ வாஸ் லேட், மற்ற 3 வரவே வராது, ஃபிட் ஆகாது. அடுத்து 29வது கொஸ்டின், 29th கொஸ்டின். பாருங்க, 29th கொஸ்டின்ல த டீச்சர் எழுதிட்டோமா, ஆஸ்க்டு அப்படின்னு மார்க் பண்ணோம் இல்லையா? இந்த சென்டென்ஸ் சொன்னோம். 30வது கொஸ்டின்ல ஹீ டேஸ் இஸ் ஃபாதர் எவ்ரிடே. எவ்ரிடே அப்படின்னு வந்தால் என்ன அர்த்தம்? ப்ரெசன்ட் டென்ஸ் வரணும். ஸோ ஹீ விசிட்ஸ் இஸ் ஃபாதர் வரணும். ஹீ தேர்ட் பர்சன் சிங்குலர் இல்லையா? அதனால விசிட்ஸ் அப்படின்னு வரணும். க்ளூ வேர்ட் வந்து எவ்ரிடே அப்படின்னு இருக்கு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் ஹியர் டேஸ் ஹேம்லெட். ஹேம்லெட் இங்கே வர்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியை நான் சொன்ன ப்ரெசன்ட் டென்ஸ் யூசேஜில் சொல்லியிருக்கேன் பாருங்க. ஸ்டோரியை சொல்லும்போது எக்ஸைட்டடாக சொல்லுவாங்க. இப்போ என்னாச்சு தெரியுமா? அதுக்கடுத்து வெளில என்ட்ரு ஆகிறாரு, ஹீரோ வராரு, 2 பேரும் சேர்றாங்க, ஒரே கசமுசம் சண்டை நடக்குது. பாஸ்டர் விவரிக்கிறது, எக்ஸைட் ஆகிட்டு விவிட் நேரேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதை ப்ரெசென்ட்ல சொல்லுவோம். அப்போ என்ன வரணும்? ஹியர் கம்ஸ் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல ஹியர் கம்ஸ் ஹேம்லெட். ஆக்சுவலாக சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? ஹேம்லெட் கம்ஸ் ஹியர் அப்படின்றது பொயட்டிக் சென்ஸில் எழுதும்போது இப்படி ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ஆமாம், இப்படி ரிவர்ஸில் எழுதுவாங்க. ஆக்சுவலாக சென்டென்ஸ் இப்படி வரணும், ஹேம்லெட் கம்ஸ் ஹியர்ன்றது ஹியர் கம்ஸ் ஹேம்லெட் அப்படின்னு பொயட்டிக் சென்ஸில் எழுதுவாங்க. அடுத்து 32வது கொஸ்டின், 32 கொஸ்டின் என்ன சொல்றாங்க? ராதா டேஷ் மீ டே ஆஃப்டர் டுமாரோ. ராதா டேஷ் மீ டே ஆஃப்டர் டுமாரோ, நாளைக்கு மறுநாள் அப்படின்னு அர்த்தம் ஆக்சுவலா. ஓகேவா? நாளைக்கு மறுநாள் அப்படின்னா வேற ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பார்த்தீங்க அப்படின்னா, குட்டு மெட்டுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரே தப்பு. குட்டு மீட்டுன்னு தான் வரணும். உட்டு மெட்டுன்றதும் தப்பு, உட் மீட்டுன்னு தான் வரணும். அதோட ஸ்ட்ரக்சரே தப்பு, டென்ஸ் ஃபிட் ஆகாது ஆக்சுவலாக. குட் ஹேவ் மெட் அப்படின்றதுக்கு சென்டென்ஸில் வேறு எதுவும் வேலை இல்லை. அதனால் சிம்பிள் ஃபீச்சர் தான் ஃபிட் ஆகுது இங்கே கொடுத்துருக்குது. சரியா? டே ஆஃப்டர் டுமாரோ, நாளைக்கு மறுநாள் அவள் என்ன மீட் செய்வாள் அப்படின்னு சிம்பிள் ஃபீச்சர் 9வது டென்ஸ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து திஸ் ஃபோட்டோகிராஃப் டேஷ் த சன் இன் ஆல் இட்ஸ் க்ளோரி அப்படின்னு சொல்லுது. இந்த ஃபோட்டோ சூரியனை பற்றி
அந்த பெருமைகளை பற்றி நல்லா அழகாக சொல்கிறது அப்படின்னு ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும். ஷோஸ் அப்படின்னு வரணும். திஸ் ஃபோட்டோகிராஃப் ஷோஸ். பாருங்க, திஸ் ஃபோட்டோகிராஃப்ன்றது தேர்ட் பர்சன் சிங்குலர். ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணால் வர்பு கூட எஸ் சேர்ந்து வரணும். நெக்ஸ்ட், த சயின்டிஸ்ட் டேஸ்ட் இந்தியா ஆன் த 12th of January 2023 அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலாக ஜனவரி 12 2023 சயின்டிஸ்ட் வந்து என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, ஜனவரின் டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஓகேவா? அப்படின்னு என்ன அர்த்தம்? பாஸ்ட். இனிமேல்னா அதில் இண்டிகேஷன் வந்து அடுத்த வருஷம் இந்த டேட் வந்துருக்கணும். இந்த சென்ஸ் வந்து பாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. அப்போ என்ன வரணும்? ஃபியூச்சர் வராது, ஈஸ் லிவிங் வராது, ப்ரெசன்ட் கண்டினியூஸ், அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இது ஃபியூச்சர். ப்ரெசென்ட் வராது, ஃபியூச்சர் வராது, பாஸ்ட்டில் தான் சம்திங் வரணும். பாஸ்ட்டில் ரெண்டு கொடுத்துருக்காங்க, ஹேட் லிஃப்ட் ஒன்று, வாஸ் லிவிங் ஒன்று. சரியா? வாஸ் லிவிங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஹேட் லெஃப்ட்ங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த இடத்துல பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வரணும். ஓகேவா? கிளம்பி போனார், போயிருக்கிறார், கிளம்பி போனார்னு அர்த்தம். பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜனவரி 23, 12 கிளம்பி போனார், போய் இருந்தார்னு அர்த்தம், கிளம்பினார்னு அர்த்தம், கிளம்பி இருந்தார்னு அர்த்தம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான் வரணும். பாஸ்ட் கண்டினியூஸ்க்கு வேறு இண்டிகேஷன் இருந்தால் யூஸ் பண்ணணும். இப்படி ரூல் அவுட் பண்ணீங்கன்னா மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. இப்போதைக்கு இங்கிலீஷில் கற்றுக்கோங்க, அப்புறம் ஜிகேலேயே இந்த ஸ்டாண்டர்டுக்கு வரணும். அங்கேயே நம்ம எக்ஸாம் வெளில வரும்போதே நம்மளே கீ சொல்லிடணும். கீ சொல்கிற அளவுக்கு நம்ம ரெடி ஆகிடணும்னு சொல்கிறேன். பேப்பர் எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், எனக்கு ஃபுல்லாக இவ்வளோ அடிச்சிருக்குன்னு சொல்லிடலாம். சரியா? 35th question. The little girls dash a toy each today morning அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? The little girls dash a toy each today morning. இந்த டுடே மார்னிங் அப்படின்னா என்ன மீன் ஆகுதுன்னா பாஸ்ட் டென்ஸ். இன்னைக்கு காலையில் அப்படின்னு அதை சொல்கிறோன்னா, அப்போ இப்போ இன்னைக்கு இந்த சென்டென்ஸ் பேசும்போது இப்போ காலையில் இல்லை. அப்போ டுடே மார்னிங்னா சிம்பிள் பாஸ்ட், இமிடியேட் பாஸ்ட் மீனிங்கில் வரணும். அப்போ என்ன வரணும் பாருங்கள், ஹேட் வரணும். ஹேவ், ஹேட், ஹேட் அந்த டென்ஸ் எழுதிருக்காங்க பாருங்க. ஹேவ், ஹேட், ஹேட், ஹேஸ், ஹேட், ஹேட்னு வரணும். அது டென்ஸ் ஃபார்மேஷன் வந்து. மற்ற மூணும் வராது பாருங்க. பாருங்க, மற்ற மூணும் ஃபியூச்சரில் கொடுத்துருக்காங்க. குட் ஹேவ், வில் ஹேவ், மைட் ஹேவ், ஃபியூச்சர். சென்டென்ஸில் வந்துருக்கிறது டுடே மார்னிங், இது பாஸ்ட் இண்டிகேஷன். அதை மீனிங் அப்படி எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு காலையில் கொடுக்க போறாங்கன்னு சொல்றப்ப அது பாஸ்ட் ஆயிடும் நம்மளுக்கு. இன்னைக்கு காலையில் அப்படின்றது, இன்னைக்கு காலையில் நீங்கள் பேசும் பொழுது இன்னைக்கு காலையில் எப்போ பேசுவீங்க, பாஸ்ட் ஆகிடும். இது ஒன்றும் இல்லை, இப்படி தான் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒர்க் பண்ண ஐடியா இருக்கும். நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது எரர் ஸ்பாட்டிங் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இண்டிகேஷன் எதுவும் இல்லை, ஏதோ கீ கொடுத்துருப்பாங்க. இதை நம்மளா அப்சர்வ் பண்ணி லேர்ன் பண்ணி வந்திருக்கு. 36வது கொஸ்டின் ஆக்சுவலாக, ஜோ டேஷ் ஹர் லெசன் ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ் பாருங்க, வெரி வெரி ஸ்ட்ராங் இண்டிகேஷன். சென்டென்ஸில் என்ன டென்ஸ் வரணும்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். மூணாவது டென்ஸ் வரணும். ஜோ ஹேஸ் ஃபினிஷ்ட் ஹர் லெசன் ஜஸ்ட் நவ் அப்படின்னு வரணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் ஆக்டிவ் வாய்ஸ் யூசேஜில் வந்து. 37வது, த கிரவுண்ட் இஸ் ட்ரை, ஆல் த வாட்டர் டேஷ் தென் அப்படின்னு இருக்கு. கிரவுண்டு ட்ரையாக இருக்கு, ஸோ எல்லா வாட்டரும் வந்து என்ன இருக்கு ஆக்சுவலா, ட்ரைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி மீன் ஆகுது ஆக்சுவலாக. த கிரவுண்ட் இஸ் ட்ரை அப்படின்னு சொல்கிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸ் வந்திருக்கு, அதனால் இந்த பக்கம் வருது ப்ரெசன்ட் ஈக்குவலண்ட்டாக வரணும். பாஸ்ட்டாக வந்தால் பாஸ்ட் ஈக்குவலண்ட் வரணும். ஸோ ஃபியூச்சர் வரக்கூடாது பாருங்க, வில்லுன்னா ஃபியூச்சர் இல்லையா, ஃபியூச்சர் வரக்கூடாது. ட்ரெயின்ங்கிறது ப்ரெசன்ட் ஆக்சுவலாக. த வாட்டர், இங்கே ஆல் த வாட்டர் ட்ரெயின் அப்படி வரக்கூடாது ஆக்சுவலாக. என்ன வரணும் ஆக்சுவலாக, ஹேஸ் ட்ரெயின்னு வரணும். இங்கே ப்ரெசன்ட் வந்ததுனால இங்கே ப்ரெசன்ட் ஈக்குவலண்ட் தான் எதாவது வரணும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் தான் வரணும். கிரவுண்டு ட்ரையாக இருக்குது, அதனால் அந்த இருக்கிற வாட்டர் எல்லாம் ட்ரெயின் ஆகி இருக்கு அப்படின்னு சொல்லி மீன் ஆகி எழுதணும். ஸோ 38வது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கிறோம், ஐ டேஷ் ப்ரஷ் மை டீத் எவ்ரி மார்னிங் அண்ட் நைட். இந்த எவ்ரி மார்னிங் அப்படின்னா என்ன சொல்லணும், ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ ஐ பக்கத்தில் என்ன வரணும், ப்ரஷ்ன்றது தான் வரணும். இதுதான் ஆன்சர் ஆக்சுவலாக. ஐ பக்கத்தில் என்ன வரணும், ப்ரஷஸ்ன்னு வரணுமா, ப்ரஷ்ன்னு வரணுமா, ப்ரஷ்ன்னு வரணும். இஎஸ் ஃபார்ம் சேரக்கூடாது. ஸோ தினம் காலையில நைட்டு நான் பல் விளக்குறேன், பல் துளக்குறேன் அப்படின்னு மீன் ஆயிருக்கு ஆக்சுவலாக சென்டென்ஸில். நெக்ஸ்ட் 39வது கொஸ்டின், 39th கொஸ்டின். A stitch in time,
A stitch in time saves 9. பழமொழி அது. பழமொழியெல்லாம் தெரிஞ்சால் நல்லா இருக்கும் பாருங்க. A stitch in time saves 9. தக்க சமயத்தில் உதவுறது ரொம்ப நல்லதுன்னு அர்த்தம். பழமொழி இது வந்து. A stitch in time saves 9 அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் ராதா அண்ட் பிரேமா டேஷ் டு ட்ரிச்சி த டே ஆஃப்டர் டுமாரோ. நாளை மறுநாள் ராதாவும் பிரேமாவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறோம் பாருங்க. டே ஆஃப்டர் டுமாரோ அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ ஃபியூச்சர் டென்ஸ் தான் வரணும். ப்ரெசன்ட் இருந்தால் எடுத்துடணும். வுட்டு ட்ராவலிங் ஸ்ட்ரக்சரே வராது. ஆர் பீயிங் ட்ராவலிங் இதுவும் ஸ்ட்ரக்சரே ராங் ஆக்சுவலாக. ஆர் ட்ராவலிங் வரக்கூடாது ஆக்சுவலாக. ப்ரெசண்ட்டும் வரக்கூடாது, பாஸ்ட்டும் வரக்கூடாது. ஸோ சென்டென்ஸில் வெரி கிளியராக சொல்கிறேன், வில் பி ட்ராவலிங் வரணும். இல்லை தப்பாக இருக்குது, கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. வில் பி ட்ராவலிங் ஸ்பெல்லிங் தப்பாக இருக்குது. இது ஆன்சர் வரணும். வில் பி ட்ராவலிங் அப்படியா? அதான் பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல கரெக்டாக இருக்கா? எக்ஸ்பிளேஷன் கரெக்டாக கொடுக்குறேன் பாருங்க. ராதான் பிரேமா த டே ஆஃப்டர் டுமாரோனா நாளைக்கு மறுநாள், கண்டிப்பாக ஃபியூச்சர் தான் வரணும். இது மூணுமே வராது, ஸ்ட்ரக்சர் ராங். இது வுட்டு போட்டிருந்தாலும் வுட்டு ட்ராவலிங் வரக்கூடாது. கரெக்ட் ஸ்ட்ரக்சர் வந்து வுட் பி ட்ராவலிங்னு வரணும். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஐடியா வருது வந்து. இதுதான் வரணும், இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. நெக்ஸ்ட் 41வது, அவர் நெய்பர்ஸ் டாக் டேஷ் ஆல்வேஸ் டேஷ் அப்படின்னு இருக்கு. பக்கத்து வீட்டு நாய், ஓகேவா? அது என்ன பண்ணுது? ப்ரெசன்ட் கண்டினியூஸில் சொல்லணும், குறைத்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லணும். அவர் நெய்பர்ஸ் டாக் ஈஸ் பார்க்கிங்னு வரணும். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆல்வேஸ்ன்னு வருது இல்லையா, அது கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறது. சரியா? 42வது கொஸ்டின், த மெஜிஷியன் டேஷ் அவுட் எ ரேபிட் ஃப்ரம் த ஹேட். த மெஜிஷியன் டேஷ் அவுட் எ ரேபிட் ஃப்ரம் த ஹேட். தலையிலேருந்து பார்த்தா ஒரு முயலை, ரேபிட்னா முயல், தலை தொப்பையிலேருந்து ஒரு முயலை எடுத்தா அப்படின்னு மீன் ஆகுது. சரியா? ஸோ இதில் என்ன வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன வரணும்? மேட்ச் பண்ணி பார்க்கலாம். வில் புல் அப்படி வரக்கூடாது. என்ன மெஜிஷியன் எடுத்தான் தான் வரணும். ஒன்று எடுக்கிறான்னு வரலாம், இல்லை எடுத்தான்னு வரலாம். ஃபியூச்சர் கண்டிப்பாக வரக்கூடாது. இந்த மெஜிஷியன் புல்ஸ்ன்னு தான் வரணும். ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணா புல்ஸ்ன்னு தான் வரணும். வெர்பு பிளஸ் ஐஎஸ் ஃபார்ம். அதனால் அந்த ரெண்டு ஃபார்மும் வராது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேட் புல்டு அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், இண்டிகேஷன் ஏதாவது சென்டென்ஸ்லேயே இருந்ததுன்னா போகணும், இல்லாட்டி காமனாக ப்ரெசென்ட்டுக்கு வரணும். ஸோ இதுவும் ரூல் அவுட் பண்ணிடலாம். ஸோ கடைசியாக வந்து ஹேஸ் புல்டு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் சென்டென்ஸில் எல்லாம் மேட்ச் ஆகும்னு போட்டு பார்க்குறது அது வேறு. கிராமரில் இப்படி சொல்கிறது என்னன்னு சொல்கிறேன் நான் வந்து. பாஸ்ட் இண்டிகேஷன் பாருங்கள், அதெல்லாம் இருந்தது. ஃபியூச்சர் இண்டிகேஷன் இருக்குது, பாஸ்ட் இண்டிகேஷன் இருந்து போட்டோம். எதுவும் இல்லைன்னா ப்ரெசென்ட்டுக்கு போகணும்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி சென்டென்ஸ். 43வது சென்டென்ஸ், ஹியர் என்ன வரணும்? அங்கே ஹியர் கம்ஸ் சீசர்னு வரணும். சீசர் கம்ஸ் ஹியர்னு அர்த்தம். அது ஆக்சுவலாக பொய்டிக் சென்ஸில் ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ட்ராமட்டிக்கல் நேரேட்டிவ், விவிட் நேரேட்டிவ் சொல்லுவாங்க. ப்ரெசென்டென்ஸில் யூஸ் பண்ணணும். நான் சொன்ன டோனில் சொல்லுது. ஸ்டோரி சொல்லும்போது ரொம்ப இன்வால்வ் ஆகி சொல்லுவாங்க. சுந்தர் டேஷ் டூர் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இன் தீஸ் 10 years அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 10 வருஷத்தில் சுந்தர் வந்து உலகம் ஃபுல்லாக டூர் அடிச்சு இருக்கிறான் அப்படின்னு வரணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் மீன் ஆகுது. இங்கே வேறு எதுவுமே மேட்ச் ஆகல. ஆர் க்ளோயிங் வரக்கூடாது, மே டூர் வரக்கூடாது, வில் டூர் வரக்கூடாது, சுந்தர் வெறும் டூர் வரக்கூடாது. வந்து அப்படின்னா டூர்ஸ்ன்னு வரணும். நான் சொல்கிறது புரியுதா? கண்டிப்பாக இது வரக்கூடாது. சுந்தர்னு வந்து ப்ரெசன்ட் வந்தால் கூட டூர்ஸ்ன்னு தான் வரணும். அப்போ இது ஒன்று தான் வந்து க்ளோஸ் பாசிபிலிட்டி. சுந்தர் ஹேஸ் டூர் ஆல் ஓவர் த வேர்ல்ட் இன் திஸ் 10 years அப்படி சொல்லி வரணும். 45th question, the sun dash steadily for more than 4 billion years அப்படின்னு இருக்கு ஆக்சுவலா. The sun dash steadily for more than 4 billion years. The sun வந்ததுல கரெக்டாக நோட் பண்ணி பாருங்க. வெறும் க்ளோட் வரக்கூடாது. அப்படி வந்தால் கூட என்ன வரணும்? க்ளோஸ்ன்னு வரணும். சப்போஸ் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணீங்கன்னா க்ளோஸ்ன்னு தான் வரணும். தேர்ட் பர்சன் சிங்குலர் அது. நெக்ஸ்ட் வந்து த சன் ஹேஸ் க்ளோன் வரக்கூடாது, ஹேஸ் க்ளோன் அப்படின்னு வரணும் ஆக்சுவலாக. இங்கே தப்பாக இருக்குது, ஸ்பெல்லிங் தப்பாக என்னன்னு தெரியல. ஸோ இதுவும் வரக்கூடாது ஆக்சுவலாக. ஃபார் மோர் தேன் 4 billion yearsன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இங்கே ஈஸ் க்ளோயிங் அப்படின்னு சொல்லி வரணும். த சன் இஸ் க்ளோயிங் ஸ்டெடிலி. இதுதான் க்ளோஸாக மேட்ச் ஆகுது. ஏன்னா சன் வந்து சிங்குலர், ஈஸ் தான் மேட்ச் ஆகுது, ஆர் க்ளோயிங் மேட்ச் ஆகாது. ஸோ சன் இஸ் க்ளோயிங் ஃபார் மோர் தேன் 4 billion years. கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் இதுதான் பெஸ்ட்டாக மேட்ச் ஆகுது. இல்லாட்டி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் பெஸ்ட் ஃபிட்டாக இருக்கும். த சன் ஹஸ் பின்
steadily growing for more than 4 billion years. இன்னும் சென்டென்ஸ் இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸ் ஃபுல்ஃபில்டாக இருக்கும். கொடுத்த ஆப்ஷன்ஸில் இதுதான் கொடுத்துருக்காங்க. 46வது, the sun dash everyone's attention now. The sun dash everyone's attention now. ஆக்சுவலாக காமனாக எடுத்துக்கலாம். இதை வந்து நவ் அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். வில் டிமாண்ட், கேன் டிமாண்ட், டிமாண்ட் அப்படி வரக்கூடாது. ஸோ டிமாண்ட்ஸ் அப்படின்னு வரணும். த சன் டிமாண்ட்ஸ் எவ்ரிவன்ஸ் அட்டென்ஷன் நவ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். 47வது, ராணி டேஷ் த க்ளோத்ஸ் திஸ் மார்னிங் அப்படின்னு இருக்கு. திஸ் மார்னிங் அப்படின்னா இண்டிகேஷன் வந்து பாஸ்ட். இன்னைக்கு காலையில் அப்படின்னு சொல்ற அந்த பேசும்போது இன்னைக்கு காலையிலங்கிறது நம்மளுக்கு பாஸ்ட் ஆகிடும். சிம்பிள் பாஸ்ட், இமீடியட் பாஸ்ட். அதனால வாஷ்டுன்னு வரணும். இன்னைக்கு காலையில் ராணி துணியை வாஷ் பண்ணா அப்படின்னு தான் வரணும். 48வது வந்து இது சொல்ல முடியுமா பாருங்க, ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க பாருங்க. என்ன வரணும்? 48வது, இஃப் ஐ வெர் த விண்ட் ஐ வுட் ட்ராவல் எவ்ரிவேர்னு வரணும். இஃப் ஐ வேர் வரணும். இஃப் ஐ வாஸ் வரக்கூடாது. இங்கே சிங்குலர் ப்ளூரல் பார்க்கக்கூடாது. என்ன சப்ஜெக்ட் வந்தாலும் வேறு போட்டுருணும். பிறகு இப்போ வந்துருச்சு, அங்கே ஒன்று பார்த்தோம், இங்கே ஒன்று பார்த்தோம். இதுக்கு பேர் வந்து விஷ்ஃபுல் பாஸ், கண்டிஷனலில் வந்து. 49th வந்து அமுதா டேஷ் வின் ஐ நாக்டு த டோர் அப்படின்னு இருக்கு. இந்த பாஸ் டென்ஸில் நம்ம 2-3 காம்பினேஷன் பார்த்துருக்கோம். சிம்பிள் பாஸ் ஒரு காம்பினேஷன் பார்த்துருக்கோம். ஒன்று சிம்பிள் பாஸ், இன்னொன்று பாஸ் கண்டினியூஸ். ஒன்று சிம்பிள் பாஸ், இன்னொன்று பாஸ் பர்ஃபெக்டில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வென் வைல் வந்திருக்கு. இந்த இடத்துல சிம்பிள் பாஸ், நீங்கள் பாஸ் கண்டினியூஸ் வரணும். அமுதா வாஸ் ஸ்லீப்பிங் வென் ஐ நாக்டு அட் த டோர் அப்படின்னு வரணும். நான் டோரை தட்டினப்ப அமுதா தூங்கி கொண்டே இருந்தால் அப்படின்னு சொல்லி வரணும். பாஸ் கண்டினியூஸ் வரணும். நெக்ஸ்ட் வந்து இஃப் யூ ஹேட் கால்டு டேஷ் சென்ட் த பார்சல் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது தேர்ட் கண்டிஷனல் ஃபார்மேட். தேர்ட் கண்டிஷனல் சொன்னோம் இல்லையா அன்னைக்கு வந்து பாருங்க, இஃப் பக்கம் என்ன வரணும்? பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்திருக்கு. ஹேட் கால்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட். இந்த பக்கம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரணும். அவங்க என்ன கூப்பிட்டுருந்தா அந்த பார்சலை நான் அனுப்பிச்சிருந்திருப்பேன், அவங்க கூப்பிடல அதனால அனுப்பல அப்படின்னு மீன் ஆகும். இது ஸ்ட்ரக்சர் பார்த்துங்க. 3வது கண்டிஷன் ஸ்ட்ரக்சர். இஃப் பக்கத்தில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட், ரைட் சைடில் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் வரணும். கட் பண்ணிக்கோங்க.